நண்பர்களே, இன்னைக்கு உங்கள சந்திக்கிறது எனக்கு ரொம்ப சந்தோஷம். இந்த தளத்துக்கு நீங்க வந்ததுக்கு நன்றி. உங்களுக்காக ஆண்டவர் நெறைய விஷயங்கள வச்சிருக்கிறார்ன்றத உங்ககிட்ட பகிர்ந்துக்க நான் விரும்புறேன். இன்னைக்கு உங்க கூட நான் பேச வேண்டிய விஷயத்துக்குள்ள போறதுக்கு முன்னாடி, சில விஷயங்கள சொல்லிக்க விரும்புறேன். நீங்க ஜான் கிஃப்டா அப்படின்ற என்னோட Instagram, Facebook, YouTube மூலமா என்ன ஃபாலோ பண்ணி என்னோட பதிவுகள நீங்க பெறலாம். தினமும் என்னோட பாட்காஸ்ட் நீங்க கேட்கலாம். ஆண்டவரோட கிருபையில அதெல்லாம் நல்ல கிரியை செய்து வர்றத நான் பார்க்கிறேன். நீங்களும் அத தினமும் கேளுங்க. நிச்சயமா அது உங்களுக்கு ஒரு பெரிய ஆசீர்வாதமா இருக்கும்னு என்னால சொல்ல முடியும். ஜான் கிஃப்டா அப்படின்ற என்னோட யூடியூப் சேனல தினமும் பார்க்க மறக்காதீங்க. ஃபியல் ஃபார் த சோல் வித் ஜான் கிஃப்டா அப்படின்ற இங்கிலீஷ் பாட்காஸ்டையும் நீங்க தினமும் கேட்கலாம். www.johngifta.com அப்படின்ற என்னோட வெப்சைட்லயும் இது எல்லாமே இருக்கும். உங்ககிட்ட ஒரு கேள்வி கேட்க விரும்புறேன். முன்னாடி ஒரு காலத்துல நீங்க தீவிரமா இருந்த விஷயம் எதையாச்சும் இப்ப முழுசா விட்டுருக்கிறீங்களா? ஒருவேள அது உங்களோட வரங்களா, திறமைகளா, ஆண்டவர் உங்களுக்கு கொடுத்த கனவுகளா, ஆண்டவர் உங்க ஆவியில வச்ச வாக்குத்தத்தங்களா, ஆண்டவர் காட்டின தரிசனங்களா இருக்கலாம். நீங்க உண்மையிலேயே அதுல ரொம்ப ஆர்வமா இருந்தீங்க. தீவிரமா அதுல ஈடுபட்டு இருந்தீங்க. ஆனா, ஏதோ ஒண்ணு நடந்ததுனால நீங்க அத இப்ப விட்டுட்டீங்க. அது எனக்கானது இல்ல அப்படின்னு நீங்க நெனச்சுட்டீங்க. ஒருவேள மக்கள் உங்கள தரக்குறைவா பேசியிருக்கலாம். இத வச்சு எதுவும் பெருசா செய்ய முடியாது. இத மறந்துடு. மற்ற வேலைகள பாருன்னு அவங்க சொல்லியிருக்கலாம். ஒருவேள நீங்க ஏதாவது ஒரு பிளாட்ஃபார்ம் அல்லது ஃபோரம் அல்லது போட்டியில நுழைஞ்சும், அதுல உங்களுக்கான அங்கீகாரம் கிடைக்கல. நீங்க அதுல தேர்வாகல. இத விட்டு போயிடுன்னு ஜனங்க உங்கள சொல்லியிருக்கலாம். அந்த இடத்தோட எதிர்பார்ப்புகள நீங்க நிறைவேற்ற முடியாம போனதுனால, நீங்க கலங்கி போயிருக்கலாம். இப்படி எது வேணாலும் நடந்திருக்கலாம். இத காரணம் காட்டி நீங்க ஓரமா நிக்க போறீங்களா? உங்களுக்கு ஒரு விஷயத்த நான் ஞாபகப்படுத்த விரும்புறேன். ஆண்டவர் உங்களுக்கு அந்த திறமைகள சும்மா தரலங்க. ஆண்டவர் அந்த வாக்குத்தத்தங்கள சும்மா தரல. அந்த தரிசனங்கள சும்மா தரல. அதுக்கு காரணம் இருக்கு. இது உங்களுக்கான அறைகூவல். மாற்றத்திற்கான நேரம் இது. திரும்பவும் நீங்க உங்களோட ஓட்டத்த தொடர்றதுக்கான நேரம் இது. எல்லா காயங்களையும் உதறிட்டு எழும்புறதுக்கான நேரம் இது. இத பத்தி மறந்துடுன்னு ஜனங்க சொல்லலாம். ஒருவேள நீங்களே கூட அப்படி நினைக்கலாம். ஆனா இதுதான் நீங்க எழுந்திருக்க வேண்டிய நேரம். எழுந்து ஆண்டவர் என்ன அழைச்ச விஷயத்த நோக்கி நான் திரும்பவும் போகப் போறேன்னு சொல்லுங்க. ஆண்டவர் எனக்குள்ள போட்ட விஷயங்கள நான் செயல்படுத்த போறேன்னு சொல்லுங்க. யோசேப்போட வாழ்க்கையிலிருந்து பேச விரும்புறேன். யோசேப்பு இளைஞனா இருந்தப்ப ஆண்டவர் அவருக்கு கனவுகள கொடுத்தாரு. அவர் அந்த கனவுகளுக்கான அர்த்தத்த புரிஞ்சுகிட்டு அவரோட குடும்பத்துல உள்ளவங்க கிட்ட சொன்னாரு. அவங்க அதுக்கு எதிரா இருந்தாங்க. ஆனா ஏற்கனவே ஆண்டவரோட நன்மை அவருக்கு சாதகமா இருந்ததுனால, அப்பாவும் அவருக்கு சாதகமா இருந்ததுனால, சகோதரர்கள் அவர வெறுத்தாங்க. இப்ப இந்த கனவுகள் பத்தி பேசியதும் இன்னும் அதிகமா வெறுத்தாங்கன்னு வேதம் சொல்லுது. அவங்களுக்கு இந்த கனவுகள் நிறைவேறிடக் கூடாதுன்ற எண்ணம். அவன் கனவுகள் என்ன ஆகப் போகுதுன்னு பாப்போம்னு சொன்னாங்க. யோசேப்பு ஆண்டவர் தனக்கு கொடுத்த கனவுகள பத்தி பேசினதுனால, ஆண்டவர் அவருக்கு கொடுத்த திறமைகள பயன்படுத்தினதுனால, அவருக்கு பிரச்சனைகள் வந்தது. அவர் குழியில போடப்பட்டாரு. தூர தேசத்துக்கு அடிமையா விற்கப்பட்டாரு. கடைசியா ஜெயிலுக்குள்ள போடப்பட்டாரு. ஆனா சுவாரஸ்யமான விஷயம் என்னன்னா, ஜெயில்லயும் 2 பேரு அவங்கள தொந்தரவு பண்ண கனவுகள பத்தி பேசிட்டு இருந்தாங்க. யோசேப்பு அவரோட வேலைய மட்டும் பார்த்துட்டு இருந்திருக்கலாம். ஏற்கனவே கனவுக்கு அர்த்தம் கண்டுபிடிச்சு தான் பிரச்சனையே வந்துச்சு. அதனால தான் இந்த இடத்திலேயே இருக்கிறேன். பேசாம நான் வாய மூடிட்டு இடத்த விட்டு நகர்ந்து போறது நல்லது அப்படின்னு யோசேப்பு அமைதியா கடந்து போயிருக்கலாம். அவரோட கடந்த கால அனுபவங்கள வச்சு, இதுல நான் எதுவும் பண்ண மாட்டேன்ற ஒரு முடிவுக்கு வந்திருக்கலாம். அதுல பாருங்க, அவங்களா வந்து இந்த கனவுகளுக்கு அர்த்தம் சொல்லுவியான்னு யோசேப்பு கிட்ட கேட்கல. ஏன்னா, அவங்களுக்கு யோசேப்ப பத்தி தெரியாது. அவங்க பேசிட்டு இருக்கிறத கவனிச்சு அவரா போறாரு. கனவுகளுக்கு அர்த்தம் சொல்ற அவரோட வரத்த பயன்படுத்த முடிவு செஞ்சாரு. உங்க வரத்தின் மூலமா கடந்த காலத்துல ஏதாவது ஒரு கசப்பான அனுபவம் ஏற்பட்ட காரணத்தினால, வாழ்க்கை முழுசும் அப்படிதான் இருக்கும்னு சொல்ல முடியாது. கடந்த முறை நடந்தது ஏதோ நடந்துருச்சு. ஆனாலும் ஆண்டவரோட ராஜ்ய விரிவாக்கத்துக்காக நான் தொடர்ந்து என்னோட வரங்கள பயன்படுத்துவேன்னு சொல்ற இடத்துக்கு நாம வரணும். கடைசியா என்ன நடந்தது? அவர் பானபாத்திரக்காரனோட கனவுக்கு அர்த்தம் சொல்றாரு. வருஷங்கள் கடந்தது. பார்வோனோட நிம்மதிய தொலைச்ச ஒரு கனவு திரும்ப வந்தது. பானபாத்திரக்காரனுக்கு யோசேப்ப பத்தி தெரிஞ்சதுனால, யோசேப்புக்கு இப்ப அழைப்பு வருது. கடைசியா பார்வோனுக்கு அடுத்த நிலையில உயர்வா இருக்கும்படிக்கு, அந்த நாட்கள்ல உலக அளவுல அதிகாரமிக்க நாடா இருந்த எகிப்துல பார்வோன் அரண்மனைக்கு அழைக்கப்படுறாரு யோசேப்பு. பானபாத்திரக்காரனோட கனவுக்கு அர்த்தம் சொன்னதுனால தான் இதெல்லாம் நடந்தது. நான் ஏன் இத பத்தி யோசிக்கணும்? கடந்த முறை இதனால தானே எனக்கு பிரச்சனை வந்தது. நான் அமைதியா இருக்க போறேன். இனியும் என்னோட வரங்கள பயன்படுத்த மாட்டேன் அப்படின்னு சொல்லியிருந்தா, இருந்த இடத்திலேயே தான் அவர் இருந்திருப்பாரு.
ஆனா அதே வரத்தினால அவரோட கடந்த காலத்துல நடந்த மோசமானத யோசிக்காம, அவரே முன்வந்து செயல்பட்டாரு. நீங்க கார் ஓட்டுறீங்க, ஒரு விபத்து நடக்குது, திரும்பவும் சீக்கிரமாவே கார் ஓட்ட ஆரம்பிச்சிரணும். இடையில ரொம்ப காலம் தாழ்த்தினா, உங்களுக்கு திரும்பவும் ஓட்ட முடியாத அளவுக்கு பயம் அதிகரிக்கும். அதுபோல தான் கடந்த காலத்துல உங்க வரத்தின் மூலமா மோசமான ஒரு அனுபவம் ஏற்பட்டிருக்கலாம். எவ்வளோ சீக்கிரம் திரும்பவும் உங்களோட வரத்த பயன்படுத்த ஆரம்பிக்கிறீங்களோ, அந்த பழைய அனுபவத்த மேற்கொள்ள அது அவ்ளோ நல்லது. இன்னைக்கு அதத்தான் உங்ககிட்ட பகிர்ந்துக்க நான் விரும்பினேன். கடந்த கால அனுபவங்கள் உங்க மேல அதிகாரம் செலுத்த அனுமதிக்காதீங்க. ஆண்டவரே எனக்கு கத்துக் கொடுங்கன்னு கேளுங்க. என்ன உருவாக்குங்கன்னு கேளுங்க. வரங்கள் ஆரம்பத்துல பயன்படுத்த கஷ்டமா தான் இருக்கும். எல்லாருக்கும் இது பொருந்தும். கொஞ்சம் திரும்பி பார்த்தா, நான் ரொம்ப ரொம்ப திக்கி பேசுவேன். நான் பேசுறது ரொம்ப கவர்ச்சிகரமாலாம் இருக்காது. என்னோட செய்திகள கேட்க எனக்கே பிடிக்காது. ஆனா, எல்லா எதிரான வார்த்தைகளையும், அசிங்கமான விமர்சனங்களையும் தாண்டி தொடர்ச்சியா நான் செயல்பட்டுக்கிட்டே இருந்தேன். ஒருவேள நான் எங்க இருக்கணுமோ அங்க இப்ப இல்லாம இருக்கலாம். ஆனாலும் நிச்சயமா என்னோட பேசுற வரத்துல, திறமையில நான் ரொம்ப வளர்ந்திருக்கேன். இத நான் பெருமைக்காக சொல்லல. எப்பவும் நான் எவ்வளவுக்கு எவ்வளோ உயரமா போறேனோ, ஆண்டவருக்குள்ள அவ்ளோ தாழ்மையா இருக்க அவர்கிட்ட நான் உதவி கேட்டுக்கிட்டே இருப்பேன். அதுக்கான காரணம் என்ன? அது ஆண்டவர் தந்தது. ஏன்? நான் தொடர்ந்து அத செஞ்சுக்கிட்டே இருக்கிறேன். அன்றாடம் அத நான் செய்றேன். உங்களோட வரங்கள தொடர்ந்து பயன்படுத்துங்க. நான் கடந்த முறை புறக்கணிக்கப்பட்டேன்னு சொல்றீங்களா? உண்மதான். ஆனாலும் தொடர்ந்து முயற்சி செய்வேன்னு சொல்லி செய்யுங்க. மக்கள் எனக்கு அங்கீகாரம் தரலன்னு சொல்றீங்களா? ஆனாலும் தொடர்ந்து முயற்சி செய்வேன்னு செய்யுங்க. கர்த்தருக்காக அத செய்யுங்க. உங்களோட வரங்கள் உங்களுக்கான வாய்ப்பு கதவுகள திறக்கும். அத எந்த மனுஷனாலும் அடைக்க முடியாது. ராஜாக்கள் முன்னால உங்க வரங்கள் கொண்டு போய் நிறுத்தும். உங்களோட வரங்கள் உங்க வாழ்க்கைய சிறப்பா மாத்தும். ஆமென். காட் பிளெஸ் யூ. பிரியமானவங்களே, இந்த செய்தி மூலமா நீங்க உற்சாகம் அடைஞ்சிருப்பீங்க, ஆசீர்வதிக்கப்பட்டிருப்பீங்கன்னு விசுவாசிக்கிறேன். திரும்பவும் ஞாபகப்படுத்துறேன். நீங்க ஜான் கிஃப்டா அப்படின்ற என்னோட Instagram, Facebook, YouTube மூலமா என்ன ஃபாலோ பண்ணி என்னோட பதிவுகள பெறலாம். ஜான் கிஃப்டா அப்படின்ற என்னோட YouTube சேனல தினமும் பார்க்க மறக்காதீங்க. ஃபியூயல் ஃபார் த சோல் வித் ஜான் கிஃப்டா அப்படின்ற இங்கிலீஷ் பாட்காஸ்டையும் நீங்க தினமும் கேட்கலாம். பாட்காஸ்ட் எபிசோடுக்கு நீங்க உங்களோட ரேட்டிங், ரிவ்யூ கொடுத்து ஷேர் பண்ண மறக்காதீங்க. www.johngifta.com அப்படின்ற என்னோட வெப்சைட்லயும் இது எல்லாமே இருக்கும். இந்த ஊழியத்தால நீங்க ஆசீர்வதிக்கப்பட்டிருந்து மற்றவங்களுக்கும் இதே ஆசீர்வாதம் சேரணும்னு விரும்பினா, நீங்களும் எங்க கூட சேர்ந்து ஆண்டவரோட ராஜ்யத்தை கட்டுற இந்த பணிய உங்களோட நிதி ஆதரவு மூலமாவும் தாங்கலாம். கூகுள் பே அல்லது நெட் பேங்கிங் அல்லது பேபால் மூலமா நீங்க ஆதரவு தரலாம். எல்லா விவரங்களையும் டிஸ்கிரிப்ஷன்ல நீங்க பார்க்கலாம். ஆண்டவர் உங்களை ஆசீர்வதிப்பாராக.